வணக்கம் வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டிங் மிஷின் பிஸ்னஸ் பிளான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மிஷின்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது பிளேலிஸ்ட்டில் தனியாகவே மிஷின் ஒரு இது போட்டிருப்போம். ஸோ அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். அதை போய் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்றைக்கி இது பார்க்கக்கூடிய இந்த வெண்டிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம். ஸோ எந்த லேபருமே தேவையில்லை. ஸோ இந்த மிஷினை வந்து நம்ம வாங்கி நம்ம ஒரு பிளேஸில் நல்ல பப்ளிக் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் சொல்லமாச்சுன்னா நல்ல லாபத்தை நம்ம எடுக்க முடியும். ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, இதனுடைய ப்ராஃபிட் என்ன, இதில் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம இந்த வெட்டிங் மிஷினில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்லைடில் வெண்டிங் மிஷின் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வெண்டிங் மிஷின் நிறைய பேர் தெரியும். ஸோ தெரியாதவங்க நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ஹாஸ்பிட்டல், காலேஜஸ் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இப்போ நிறைய இடத்துல வந்துருச்சு. ஸோ இந்த வெண்டிங் மிஷின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை நம்ம எடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த QR கோடு UPI அதை பயன்படுத்தி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த மிஷினில் வந்து அந்த ஸ்நாக்ஸ் இந்த பாட்டில்ஸ்லாம் வரும். ஸோ நம்ம எடுத்து அதை பயன்படுத்திக்கலாம். இதுதான் வெண்டிங் மிஷின். இந்த வெண்டிங் மிஷினுக்கு எந்த விதமான லேபர்ஸ் எதுவுமே தேவையில்லை. நம்ம ஒரு கரெக்டான ஒரு சூஸ் பண்ணி ஒரு இடத்துல ஒரு ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் இல்லை பப்ளிக் நிறைய கூடுற இடத்துல நம்ம வச்சாலே போதும். ஸோ இதை வச்சு பல பேர் வந்து நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அந்த பிஸ்னஸை தான் நான் உங்களுக்கு இப்போ அறிமுகப்படுத்தப்படுறேன். இந்த வெண்டிங் மிஷின் ஒரு மிஷின் மூலமாக நீங்கள் ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். ஸோ அதில் என்னென்ன மாதிரியான வெரைட்டி இருக்குது, என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, என்னென்ன மாதிரி ப்ராஃபிட் இருக்குன்னு வரக்கூடிய ஸ்லைடில் பார்க்கலாம். வெண்டிங் மிஷினுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொன்னால் நம்ம அந்த மிஷினை வாங்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மிஷினை வாங்குகிறோம். வாங்கிட்டு நம்ம சூஸ் பண்ணணும் எந்த லொக்கேஷனில் அப்படிங்கிற சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு ஹாஸ்டலோ, ஒரு காலேஜோ, ஸ்கூலோ, இல்லை வந்து ஹாஸ்பிட்டலோ, இல்லை வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ, ஏர்போர்ட்டோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்த நம்ம சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி அவங்ககிட்ட நம்ம என்ன மாதிரியான டீல் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மிஷினை நாங்கள் வைக்கிறோம். ஸோ இந்த மிஷினுக்கு மந்த்லி நாங்கள் பே பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். ஸோ நீங்கள் யோசிக்கலாம் மந்த்லி பே பண்ணால் எவ்வளோ சார் பே பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காலேஜ் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினை வந்து வச்சுருக்கிறாங்க. அது ஒரு பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த காலேஜ் அந்த ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரௌட் இருக்கக்கூடிய, நிறைய ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல். ஸோ அங்கே வந்து இந்த மிஷினை வந்து வைக்கிறாங்க. அந்த மிஷினுக்கான மந்த்லி வாடகை எவ்வளோ பேசுகிறாங்கன்னா 1600 2000 வரைக்கும் பேசுகிறாங்க. அதாவது 2000 மினிமம் நீங்கள் ஆவரேஜாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு மிஷினுக்கு 2000 மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஒவ்வொரு மிஷினுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ குறைஞ்சது 1600 அப்படி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. சில இடங்களில் நீங்கள் 1000s கூட பேசலாம். நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு காலேஜுடைய ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டலில் பேசக்கூடிய ஒரு மந்த்லி ரெண்டல் வந்து பேசுகிறேன். ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 1600 2000 வரைக்கும் வாங்குறாங்க. அப்படின்னா இன்னும் கம்மியான இடத்துல போகும்போது இன்னும் கம்மியாகவே மந்த்லி நம்ம பேசலாம். இது ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தால் போதும். ஸோ ரொம்ப EB சார்ஜஸ்லாம் வந்து இருக்காது. ஸோ அந்த மிஷினை வச்சு பாதுகாத்துட்டா போதும். அந்த இடத்துல ஒரு சேஃப்டியான ஒரு இடமா இருந்தால் வந்து போதும். அது மூலமாக நம்ம இன்கம் பார்க்கலாம். ஸோ மந்த்லி ஸோ நம்ம அவங்க பே பண்ண வேண்டியது ஒரு 1600 2000 வச்சுக்கோங்களேன் ஒரு மிஷின் மூலமாக. பட் அந்த ஒரு மிஷின் மூலமாக நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6000 7000 20,000 வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எந்த விதமான லேபர் சார்ஜ் எதுவுமே இல்லாமல் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த வெண்டிங் மிஷின் மூலமாக வந்து நீங்கள் பார்க்க முடியும். அதை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஒவ்வொரு மிஷினுக்கான ஒவ்வொரு கெப்பாசிட்டிஸ் இருக்குது. கெப்பாசிட்டி ஆஃப் மிஷின்ஸ் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பாருங்கள் 33 வெரைட்டிஸ் உள்ளது, 6 ராக் உள்ளது. நம்பர் ஆஃப் ஐட்டம் 300 வந்து வைக்கலாம் அந்த வெண்டிங் மிஷினில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1,68,000 ப்ளஸ் GST வந்து வருது. ஸோ சில வீடியோஸ்லாம் நான் கிளிப்லாம் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி கெப்பாசிட்டி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் 64 வெரைட்டிஸ் வந்து நம்ம வைக்கலாம். ஸோ 6 ராக் 600 ஐட்டம் வைக்கலாம். இது வந்து 2,45,000 வருது. இந்த ஒவ்வொரு வெண்டிங் மிஷின்லையும் ஸோ என்ன மாதிரி நிறைய ராக்ஸ்லாம் இருக்கும். நீங்களே ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம எவ்வளோ ஸ்நாக்ஸ் வைக்கிறது, அந்த ஸ்நாக்ஸுக்கான அந்த ப்ரைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நான் வந்து ஏர்போர்ட்டில் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நிறைய மூவ்மெண்ட் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் தான் அதை பற்றி நம்ம விசாரித்தோம். பட் அங்கே மட்டும் கிடையாது, நிறைய க்ரௌட் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய பாப்புலேஷன் இருக்க இடத்துலலாம் இந்த மிஷின்ஸ்லாம் வந்துகிட்ருக்கு. இப்போ அப்கமிங்கில் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மிஷினுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் மந்த்லி அழகாக வந்து நீங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ அதுக்கான அந்த லோட் பண்ணக்கூடிய ஆட்கள் மட்டும் நம்ம வச்சா போதுமானது. ஸோ கரெக்டாக எப்பப்போ அந்த மிஷின்லேருந்து ஸ்நாக்ஸ் இதெல்லாம் தீருதோ அதை வந்து நம்ம லோட் பண்ணாலே போதுமானது. ஸோ ஓகே, இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் போயிடுறேன். ஸோ இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா குறைஞ்சது 50,000லேருந்து இந்த மிஷின் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5 lakhs வரைக்கும் இருக்குது. ஸோ 50,000க்கான மிஷின்லேருந்து 5 lakhs வரைக்கும் இதில் இருக்குது. ஸோ நாங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது 1,68,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி அந்த மிஷினை போகலாம். நீங்கள் 2 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள மிஷின்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும், எப்படி குவாலிட்டிலாம் இருக்குது, என்ன மாதிரி ராக்கெலாம் இருக்குது, எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிஷினில் வந்து பாருங்கள் ஒரு 5 கேட்டகரியாக நாங்கள் ப்ராஃபிட் பிரிச்சுருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேசிக் ஸ்நாக்ஸ் அண்ட் பிவரேஜ் மிஷின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா மந்த்லி 5,000லேருந்து 20,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரி அண்டு ஸ்பெஷாலிட்டி வெண்டிங் மிஷின் இருக்குது. இது மூலமாக 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் நீங்கள் மந்த்லி வந்து ஏர்ன் பண்ண முடியும். சார் இவ்வளோ நான் ஏர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அப்படியே ஒரு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரி அப்படிங்கும்போது அதுக்கு லக்ஸரியான ஐட்டங்கள்ஸ் உள்ள வைப்போம் இல்லையா. அந்த இப்போது வந்து ஒரு பெர்ஃப்யூமாக இருக்கட்டும், ரொம்ப காஸ்ட்லியான பெர்ஃப்யூமாக இருக்கட்டும், ஸோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய ஐட்டங்கள் இருக்கும்போது அது மூலமாக வந்து பே பண்ணி வந்து எடுப்பாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வெண்டிங் மிஷின் அது இருக்குது. அது 10,000லேருந்து 40,000. ஸோ அப்புறம் ஃப்ரெஷ் ஃபுட் அண்ட் ப்ரீமியம் ப்ராடக்ட் மிஷின் இருக்குது 20,000லேருந்து 50,000. அடுத்து வந்து சீசனல் அண்ட் ஈவெண்ட் பேஸ்டு மிஷின் இருக்குது 10,000லேருந்து 40,000. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. அந்த வெரைட்டிஸ்லாம் நீங்கள் பாருங்கள், வெரைட்டி சூஸ் பண்ணி நீங்கள் எடுங்க. ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மிஷின் வைக்கிறோம் அப்படின்னா வந்து எந்த விதத்தில் பணம் நமக்கு சார்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம இதில் வந்து நிறைய வந்து யூபிஐ QR கோடு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த யூபிஐ யூஸ் பண்ணி இந்த பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அசால்ட்டாக ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 மிஷின் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ மந்த்லி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நீங்கள் 20,000லேருந்து ஒரு 50,000 வரைக்கும் நம்ம ஈஸியாக வந்து எடுக்க முடியும். நான் சொல்கிறது குறைஞ்சது நான் சொல்கிறேன். ஸோ அதிகமாக நீங்கள் 1 lakh வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ ஒன் டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் சைட்டில் வந்து இருக்குதா நீங்கள் பாருங்கள். உங்கள் ஏரியாவில் நீங்கள் பண்ணலாம், அந்த வெண்டிங் மிஷின் வைக்கலாம் அப்படின்னா, இல்லை ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது அங்கே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அங்கே கூட நீங்கள் வைக்கலாம். இல்லை ஒரு காலேஜ் தெரியும்னா அங்கே நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் தெரியும் அங்கே சூஸ் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் தெரியும் அங்கே சூஸ் பண்ணலாம். ஸோ இல்லை ஏர்போர்ட் உங்களுக்கு தெரியும் அங்கே லிங்க் இருக்குன்னா அங்கே சூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணி வைங்க. ஸோ அதே மாதிரி வந்து நான் பார்த்த இன்ஃபர்மேஷனாக ஒரு முக்கியமான ஒரு காரியம், இதை நீங்கள் சூஸ் பண்ணி இந்த ரெண்டலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இந்த மிஷின் வைக்கிறேன், ஸோ மந்த்லி நான் உங்களுக்கு 2,000 ரூபா தரேன் அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா. இது நம்ம கண்டிஷன் அப்ளை கூட வைக்கலாம். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ ஓடணும், இவ்வளோ ஓடிச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் தரேன், இல்லை அப்படின்னா நாங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டிஷன்ஸும் இதில் வைக்கலாம். ஸோ வச்சா நாங்கள் கம்பல்சரியாக நம்ம இவ்வளோ தான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இத்தனை வருஷம் வச்சுட்டு இருக்கணும். ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி வச்சு ஃபிக்ஸ் பண்ணி இந்த கண்டிஷன்ஸும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் நல்ல ஒரு பூமிங்கான பிஸ்னஸ் வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ உங்கள் ஏரியாவில் உங்கள் பகுதியில் இதை பண்ண முடியும்னா நிச்சயமாக இந்த வெண்டிங் மிஷின் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கான மிஷின் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி நிறைய இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோக்கள் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் டெய்லி நம்ம போட போகிறோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ண விரும்புகிறவங்களாம் சரி, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் சரி, பிஸ்னஸ் நிறைய 2-3 பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கொண்டு சரி, எல்லா விதமான டாப்பிக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோங்க. நாட் ஓன்லி இந்த மிஷின் மட்டும் கிடையாது. ஸோ எல்லா விதமான டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணுறோம். பிஸ்னஸ் பிளான் சொல்லி நிறைய நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 டாபிக் மேலே இருக்கும். அந்த டாப்பிக்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம். நிச்சயமாக அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். நிச்சயமாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது சந்தேகம் கிடையாது. ஓகே, மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.